படிஸ் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நேத்து வாங்கின இந்த Xiaomi பவர் பேங்க் 4i பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். என்னடா பவர் பேங்கே கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்காதீங்க. ஆக்சுவலி அந்த பவர் பேங்கை லாங் டிராவல் பண்ண போறதுனால அர்ஜென்ட்டா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம இமீடியட்டா வந்துட்டு ஆஃப்லைன்ல போய் வாங்கிருந்தோம். ஸோ இப்போ டிராவலுக்காக அண்ணா வந்துட்டு கிளம்பிட்டாரு. ஸோ பவர் பேங்கையும் கொண்டு போயிட்டாரு. பவர் பேங்க் வந்து நம்ம கிட்ட இல்ல. அப்படி இருந்தாலும் இந்த Xiaomi பவர் பேங்க் 4iல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றது தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல வந்துட்டு டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி கேஜெட்ஸ் ரிலேட்டடாகவும் டெக் ரிலேட்டடாகவும் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு இமீடியட்டா வந்துட்டு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸ் கண்டெய்னர் பார்த்தோம்னா நமக்கு ஓபன் பண்ணோனுமே நமக்கு வந்துட்டு மெயினான பீஸான நம்மளோட Xiaomi பவர் பேங்க் 4i வந்துட்டு இருந்தது. ரொம்பவுமே வந்துட்டு ஹெவியா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா உள்ள வந்துட்டு நமக்கு டைப் சி கேபிளும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பாக்ஸ் கண்டெய்னர் பார்த்தோம்னா சிம்பிளா நமக்கு இந்த ரெண்டே மட்டும் தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. டிசைன்ல பார்த்தோம்னா இந்த பவர் பேங்க் வந்துட்டு நமக்கு 3 கலர்ல அவைலபிளா இருந்தது. டர்போ ப்ளூ, நைட்ரோ கிரீன், ஜெட் பிளாக் இந்த மாதிரி வந்துட்டு 3 கலர்ல வந்துட்டு நமக்கு அவைலபிளா இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க நமக்கு காட்டுனது ப்ளூ கலர் தான் காமிச்சாங்க. நீங்க நேற்று வீடியோல பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த நைட்ரோ கிரீன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நைட்ரோ கிரீனை தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ வெயிட்னு பார்த்தோம்னா டோட்டலா நமக்கு 440 கிராம்ஸ் வந்துட்டு வெயிட் இருக்கு. ஏன்னா இது ஒரு 20,000 mAh பேட்டரிங்கிறதுனால வெயிட் கொஞ்சம் நமக்கு ஹெவியா தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இதை தவிர்த்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு டாப்ல வந்துட்டு அவுட்புட்காக 2 யூஎஸ்பி போர்ட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு சார்ஜிங்காக மொபைல் சார்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட் எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து ஒரு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டைப் சி போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்க இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதை யூஸ் பண்ணி நீங்க மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லனா வந்துட்டு இந்த பவர் பேங்கையுமே வந்துட்டு நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் சப்போர்ட் இருக்க மாதிரி ஒரு டைப் சி போர்ட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. சேம் அதே இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு லைட் இண்டிகேஷன் வந்துட்டு இருந்தது. அதாவது இந்த பவர் பேங்க்ல எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கு அப்படின்றத சார்ஜிங் இண்டிகேஷனை காட்டுறதுக்கும் சார்ஜ் எவ்வளவு இருக்குன்றதை காட்டுறதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 4 எல்இடி லைட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைட்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிங்கிள் பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்றது மூலமா நீங்க பவர் எவ்வளவு இருக்குன்றது அந்த லைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த பட்டனை டபுள் டேப் பண்ணீங்கன்னா அது வந்து லோ பவர் டெலிவர் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஸ்மார்ட் வாட்சோ இல்லைன்னா TWS அதெல்லாம் வந்துட்டு சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு பவர்ல வந்து சார்ஜ் ஆகக்கூடாது. சார்ஜ் ஆனா பேட்டரி டேமேஜ் ஆயிடும். ஸோ நீங்க அப்ப இதை டபுள் டேப் பண்ணிட்டு சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு TWSக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பவரை வந்துட்டு கம்மியா டெலிவர் பண்றதுக்கான மோட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பவர் பேங்க்ல வந்துட்டு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜ் 3.0க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. 2-வே ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அட் அ டைம்ல 2 டிவைஸுமே வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ட்ரிபிள் டிவைஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க இதுல கொடுத்துருக்க 2 USB-A போர்ட், USB-C போர்ட் இது மூணுத்தையுமே அட் அ டைம்ல நீங்க கனெக்ட் பண்ணி 3 டிவைஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பீடு வந்துட்டு கம்மியா இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து 12 லேயருக்கான சேஃப்டி ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 12 லேயருக்கான சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கான ஓவர் கரண்ட் அண்ட் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீசெட் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஓவர் கரண்ட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சிப் தெர்மல் ஷட் டவுன் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 12 ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த பவர் பேங்க் உள்ள கொடுத்துருக்க பேட்டரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு நமக்கு ஒரு லித்தியம் அயான் பேட்டரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. பட் கண்டிப்பா இந்த 2025 எண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போற பவர் பேங்க்ஸ்ல மோஸ்டா வந்துட்டு இந்த சிலிகான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ இருக்க நார்மல் பவர் பேங்க் இருக்க சைஸ்லயே பாத்தீங்கன்னா 20% வரைக்கும் எக்ஸ்ட்ரா பவர் வந்துட்டு கொடுக்க முடியும். ஸோ அதனால இந்த சிலிகான் கார்பன் பேட்டரி வந்துட்டு இதுக்கப்புறம் வரப்போற பவர் பேங்க்ஸ்ல எல்லாம் கண்டிப்பா எல்லா பிராண்ட்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. இதை தவிர்த்து வந்துட்டு இந்த பவர் பேங்க்ல பார்த்தோம்னா நமக்கு 20,000 mAh வந்துட்டு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10,000 சொல்லிட்டு உள்ள நமக்கு 2 பேட்டரியை வந்துட்டு நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்காக இன்புட் பவர் பாத்தீங்கன்னா நமக்கு டைப் சி போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் சி போர்ட்ல நீங்க வந்துட்டு 5 வாட்ஸ் 3 ஆம்பியர் அப்படி இல்லைன்னா 9 வாட்ஸ் 2.5 ஆம்பியர் அப்படி இல்லைன்னா 12 வாட்ஸ் 2.5 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த பேட்டரி நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு நீங்க
9 வாட்ஸ் 2 ஆம்பியர்ல சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ் ஆகும் இந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இதுவே நீங்க 5 வாட்ஸ் 2 ஆம்பியர்ல சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 10.5 ஹவர்ஸ் வரைக்குமே எடுத்துக்கும் இந்த பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு. அவுட்புட் பவர்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 33 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதை நீங்க வந்துட்டு யூஎஸ்பி டைப் சி போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ 5 வாட்ஸ் 3 ஆம்பியர், 9 வாட்ஸ் 3 ஆம்பியர், 11 வாட்ஸ் 3 ஆம்பியர், 12 வாட்ஸ் 2.5 ஆம்பியர், 15 வாட்ஸ் 2 ஆம்பியர், 20 வாட்ஸ் 1.5 ஆம்பியர் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதுவே இந்த 2 யூஎஸ்பி ஏ போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 5 வாட்ஸ் 3 ஆம்பியர், 9 watts 2.23 ஆம்பியர், 10 watts 2.25 ஆம்பியர், 12 watts 1.67 ஆம்பியர் வரைக்கும் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணிக்க முடியும். காம்பேட்டபிலிட்டின்னு பார்த்தோம்னா, அதாவது இது எந்தெந்த டிவைஸ்க்குலாம் நீங்க யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் போன்ஸுக்கு மட்டும் கிடையாது. இந்த பவர் பேங்கை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் வாட்ச், நெக் பேண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஎஸ் இல்ல உங்ககிட்ட ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதெல்லாம் இருக்குங்கிறப்போ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க சார்ஜ் பண்ணிக்க அண்ட் தென் பவர் பண்ணிக்கவுமே வந்துட்டு முடியும். இத தவிர்த்து இந்த பவர் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 இயர்க்கான வாரண்டி குடுக்குறாங்க. ஸோ அந்த 1 இயர்ல ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட நீங்க வாரண்டி கிளைம் பண்ணி அத வந்துட்டு சரி பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதே மாரி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 1 இயர்க்கு முன்னாடி நம்ம பேஸ் பிராண்டுங்கிற ஒரு லோக்கல் பிராண்ட்ல வாங்கியிருந்தோம். அவங்க வெறும் 6 மந்த் தான் நமக்கு வாரண்டி குடுத்திருந்தாங்க. ஸோ நமக்கு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா Xiaomi பிராண்ட் தான் பிராண்டட். அதுவுமே இல்லாம 1 இயர்க்கான வாரண்டி இருக்கு. ஸோ இந்த 1 இயர்க்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வாரண்டி வந்துட்டு கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளவுதான் இந்த பவர் பேங்கை பத்தி. இந்த பவர் பேங்கை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஸோ இதை வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்கையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பைடி சைனிங் ஆஃப்.